அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இசைக்கு புக் மார்க்ல ஒரு படத்த பத்தி பார்க்க போறோம். அது என்ன படம்னா, அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கிற "ஏர்ங்கிற" மூவி. ம் இத டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் வந்து ம் பென் அஃப்லெக்ங்கிறவரு. இதுல ஒரு கேரக்டராவும் நடிச்சிருக்கிறாரு. இதுல ஹீரோ அப்டின்லாம் கிடையாது. அ மேட் டேம்ங்கிறவர் தான் இதுல வந்து லீட் கேரக்டர். இது படத்துல சொல்லப்போனா லீட் கேரக்டர்ன்னு யாரையும் சொல்லிக்க முடியாது. அந்த மாரி ஒரு படம். நம்ம ஒரு ப்ராடக்ட்ட பொதுவா வாங்கும் பொழுது, அ அ ஒரு ஒரு ப்ராடக்ட்டு அதுக்கு மல்டிபிள் பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்ட்ல நம்ம எத சூஸ் பண்றோம்னா, ஒரு ஃபெமிலியரான ஒரு அம் ஒரு ஒரு பெர்சன் வந்து அந்த பிராண்ட்ல வந்து அட்வர்டைஸ்மென்ட்டா வரும்பொழுது தான் அத நம்ம வாங்குவோம். எக்ஸாம்பிள் நான் சின்ன பையனா இருக்கும்பொழுது, பூஸ்ட் வந்து ஃபேமஸ் ஆகுது அப்ப. அப்பதான் வந்து சச்சின் வந்து அதுக்கு அ ஆட்லலாம் வராரு. ஸோ அந்த சச்சின் வர்றதுனால தான் ஆல்மோஸ்ட் அந்த பூஸ்ட் வந்து ரொம்ப ஃபெமிலியரா வந்த ஒரு அ அ இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா தெரிஞ்சது அந்த டைம். அதுக்கு பின்னாடி என்ன மாரி பிசினஸ் நடக்கும்? ஆ என்ன மாரி டீம்லாம் அந்த பூஸ்ட்டுங்கிற அந்த கம்பெனி கீழ் உள்ள இருப்பாங்கங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா அது ஒரு ப்ராடக்ட் எப்படி வெளிய வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, எப்படி அத எந்த மாரி அத கொண்டு போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமா சொல்லுவேன். இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி. இது 1984ல அ நைக் கம்பெனி இருக்குல்ல, நம்மளோட நைக் கம்பெனி. அந்த கம்பெனியில நடந்த உண்மை சம்பவம் தான். இந்த கதை எல்லாமே வந்து ஒரு ஒரு பிசினஸ் டீல வந்து முடிக்கிறது தான் சொல்லப்போனா. அந்த இது. அ அந்த கான்வர்சேஷன் தான் இந்த படமா இருக்கும். எப்படின்னா 1984ல நைக் மொத்தம் அங்க வந்து அந்த டைம்ல இருக்கிற கம்பெனியோட ஷேர் மார்க்கெட்டோட பெர்சன்டேஜ் டீட்டெயில வந்து காமிப்பாங்க. அதில கன்வர்ஸ்ங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பிராண்ட் வந்து 54% லீட்ல இருக்கும். அதுக்கப்புறம் அடிடாஸ் 29%ல இருக்கும். அது நைக் காமிப்பாங்க 17%ல இருக்கும். ஸோ நைக் இருக்கிறதுலயே டவுன்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த கம்பெனியில அ எப்படி அடுத்த கட்டமா கொண்டு போணும், இத எப்படி மேல ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு அ ஒரு டாக் போயிட்டுருக்கும் உள்ள. இந்த படத்துல மொத்தமே அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யங் டீம்லாம் கிடையாது. இந்த படம் ஒரு அ ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, கரெக்ட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஒரு 40 பிளஸ் மிட் லைஃப் கிரைசிஸ்ல இருக்கிற ஆட்களா அதுல இருப்பாங்க. அவங்களோட டீம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சிஇஓ இருப்பாரு. அ அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட் பால் ஸ்கவுட் அவர் வந்து அ மார்க்கெட்டிங்ல இருப்பாரு. அவர் எப்படின்னா, எந்த பிளேயர் எப்படி விளையாடுறாங்க அவங்கள யூஸ் பண்ணி இந்த மார்க்கெட்ட பூம் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத சர்ச் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்க்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. டிசைனர் ஒருத்தர் இருப்பாரு. இந்த மாரி ஒரு 4, 5 பேர் உள்ள அந்த கம்பெனிகள்ல டீம் தான் இந்த படம் ஃபுல்லா போயிட்டுருக்கும். டீம் வச்சு தான் இந்த படம் ஃபுல்லா போயிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அவங்க அ அந்த சன்னிங்கிறவர் வந்து அந்த பேஸ்கெட் பால் மார்க்கெட்டிங் அந்த இதில இருப்பாரு. அவர் வந்து அனலைஸ் பண்ணுவாரு. அனலைஸ் பண்ணும் பொழுது ஒரு 18 வயசு பையன் ஆ மைக்கேல் ஜார்டன். அவர் வந்து பேஸ்கெட் பால்ல ஒரு அடுத்த லெவல் வருவாருங்கிறத கண்டுபிடிச்சுருவாரு. கண்டுபிடிச்ச உடனே இங்க அந்த உள்ளுணர்வு சொல்றது அவருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வந்துரும். அந்த உள்ளுணர்வு மேல. கண்டிப்பா இவன் வந்து வருவான். இந்த பையன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லி, அதுக்காண்டி கம்பெனிக்குள்ள முட்டி மோதுவாரு. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த பையன வச்சு இவ்வளவு அமௌண்ட் வச்சு பண்ண வேணாம் அப்படின்ட்டு. எப்படி டீல் பிடிப்பாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணும்பொழுது, ஒரு ஒரு பிளேயர யூஸ் பண்ணி, இல்லாட்டி மல்டிப்ளேயர் யூஸ் பண்ணி, அந்த மார்க்கெட்டுக்கு அட்வர்டைஸ்மென்ட் குடுக்குறதுக்காண்டி, அவங்களுக்கு அக்ரீமெண்ட் போட்டுட்டு, அ அந்த ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணுவாங்க. இதுதான் இந்த பிசினஸோட கான்செப்ட்டு. ஸோ இந்த டீம் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்டு அதில எந்த பிளேயர வந்து சூஸ் பண்ணணுங்கிற ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷனும் நல்லாயிருக்கும். அதில வந்து இவர் வந்து ஒண்ணு சூஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்கும்னா, அந்த பிளேயர எப்படியாவது பிடிக்கணும்னு அவரு பார்ப்பாரு. அந்த மார்க்கெட்டிங்ல இருக்கிறவரு. மத்த டீம்ல இருக்கிறவங்க கூட வந்து அந்த ஹோப் இருக்காது.
இவன் வருவானா இந்த பையன்? இல்ல இதுக்கப்புறம் இது வந்துட்டு இவனுக்கு இவ்வளோ அமௌண்ட் குடுக்கணுமா? இவன விட பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த மாரி டிஸ்கஷன் வரும். ஆனா இவரு அம் அந்த மார்க்கெட்டிங்கில இருக்கிற பாஸ்கெட் பால் மார்க்கெட்டிங்கில இருக்கிற அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர நம்பிக்கையோட இருப்பாரு. கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அம் அவன சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அந்த ஷூ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த டாக் ஒண்ணு போகும். அந்த டிசைனர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் வரும்பொழுதே அவருக்கு ஒரு 45 ப்ளஸ்ல இருப்பாரு. ஆஃபீஸ்க்கு வரும்போதே வெளிய விளாண்டுக்கிட்டு வருவாரு. ஸ்கேட்டிங்லாம் விளாண்டுட்டு வருவாரு. அம் என்னன்னு கேட்டா, நான் எனக்கு வந்து வயசாயிட்டுருக்கு. கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும் போல இருக்கு அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபன் பண்ணிட்டுருப்பாங்க. அவர் வந்து டிசைனர் என்ன சொல்லுவாருன்னா, ஆ ஒரு ஷூ வந்து எப்போ வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஆச்சுன்னா, லெஃப்ட், ரைட்டுங்கிற அந்த சேஞ்சஸ் வரும்பொழுது தான் ரெவல்யூஷன் ஆச்சு. அதுவே ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆச்சு. ஸோ, அத விட நம்ம பெஸ்ட்டா கொண்டு வரணுங்கிறம்போது, இந்த பிளேயரோட கால், பாதம் அந்த டிசைன வச்சு அவருக்குன்னே கஸ்டமைஸ்டா ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. ஆ அத பண்ணிட்டு அது இந்த ஷூக்கு வந்து NBA ரூல்ஸ் வச்சிருக்கும். என்னன்னா, இவ்வளோ மேக்ஸிமம் ஒயிட் இருக்கணும். ஒரு மினிமம் தான் ஒரு சின்ன ஏரியால மட்டும் தான் கலர் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. அத மீறினா வந்து ஃபைன் போடுவாங்க. ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் 5000 அந்த மாரி ஃபைன் போடுவாங்க. அ இவரு டிசைனர் வந்து இல்ல வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோனே, மார்க்கெட்டிங்கில இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாரு சூப்பரா அந்த இடத்துல. ஓகே நோ ப்ராப்ளம் வைங்க. அ அத ஃபைனாவே கட்டுவோம். அதனாலேயே ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஆகும் பாருங்க அப்படின்னு சொன்னோனே, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டிசைனும் முடிஞ்சிரும். அத சிஇஓட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. சிஇஓட்ட சொல்லி அவர்ட்ட டீல் முடிஞ்சு அவர் எப்படின்னா சிஇஓ அ எப்படின்னா ரன்னிங் போவாரு, தியானம் பண்ணுவாரு, மூச்சு பயிற்சி பண்ணுவாரு. அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. இப்படி போயிட்டுருக்கும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. இப்படியே போயிட்டுருக்கும். ஒரு ஸ்டேஜில அந்த டீல எப்படி முடிக்கிறாங்கங்கிறது தான் கதை. ஆ அதில ஒரு ஸ்டேஜ் வரும். ஃபைனலா அந்த மைக்கேல் ஜார்டனோட அப்பா, அம்மா தான் அந்த டீலுக்கு முக்கியமா வருவாங்க. வந்து டிசை ஃபைனல் சூஸ் பண்றது அவங்க தான். ஸோ ஒவ்வொரு இதா வருவாங்க. கன்வர்ஸ், அடிடாஸ் இப்படி வரும்போது கடைசியா நைக் வருவாங்க. அதில மைக்கேல் ஜார்டனுக்கு ஆர்வம் இருக்காது. இருந்தாலும் வருவாங்க. அதில வந்து ஃபைனலா அந்த சன்னிங்கிறவர் வந்து ஸ்பீச் குடுப்பாரு. அந்த இது உங்களுக்காண்டி தயாரிக்கப்பட்டது. அ ஒரு ஸ்பீச் இருக்கும். சரியான ஸ்பீச். கண்டிப்பா அந்த படம் பார்க்கும்போது பாருங்க. அம் எப்படின்னா, இது நீங்க ஒரு இப்ப தான் வர்றீங்க. இதுக்கப்புறம் நீங்க நெறைய உயரத்துக்கு போவீங்க. அதுக்கப்புறம் உங்க மேல தாக்குதல் நடக்கும். நீங்க கீழ விழுவீங்க. திரும்பவும் எந்திரிச்சு வருவீங்க. அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்பீச் குடுப்பாரு. இதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரியில எங்களெல்லாம் மறந்துருவாங்க. ஆனா நீங்க இருப்பீங்க. அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்பீச்சு சூப்பரா இருக்கும். அத பாருங்க. ஸோ இந்த படம் ஃபைனலா பார்த்து முடிக்கும்போது ரொம்ப திருப்தியா இருந்தது. அந்த 1984ல உண்மையாவே அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உண்மையான கேரக்டர்ஸோட இமேஜஸு, அவங்களோட அந்த சீன்ஸ் எல்லாம் அத காமிப்பாங்க அதில. நல்லா இருந்துச்சு. 84ல ஒரு கம்பெனி டவுன்ல இருக்கும் பொழுது, ஒருத்தர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்குறாரு. அந்த டிசிஷன்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஆ அதுக்கப்புறம் அத எப்படி அச்சீவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் வந்ததுங்கிற இதையும் அதில ஃபைனலா காமிப்பாங்க. நைக்ல அதுக்கப்புறம் பூம் ஆயிடும். ஸோ கண்டிப்பா ஒரு இந்த படத்த பாருங்க. யூனிக்கான படம். ட்ராமா மூவி தான். ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். நல்ல படம். அ ஒரு எப்படி ஒரு பிஸ்னஸ் டீல் முடிக்கிறாங்க. பிஸ்னஸ்க்குள்ள எப்படி ஒரு டீம் செயல்படுது. அந்த டீம் வந்து எவ்வளோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில இருக்கிறாங்க. ஆ ஒ ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் அவங்களோட தாட்ஸ வந்து சொல்லிட்டே வருவாங்க. எப்படின்னா, ஒருத்தர் வந்து இந்த டிசைனர் ஃபீல்ட்ல கூட ஒருத்தர் சொல்லுவாரு. கவிதை வந்து நீங்க இந்த உலகத்தில இருக்கிறது சகிச்சுக்கிறதுக்காண்டி நிலவு அழகா இருக்குன்னு சொல்லும். அ அழகா காமிக்க அத சொல்லும். ஆனா, எங்க இன்ஜினியரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிசைனர் தான் வந்து அந்த நிலவுக்கே கொண்டு போகுங்கிற மாரி அங்கங்க நல்ல ஒரு குவாட்ஸ் குடுப்பாங்க. இதில அங்க அப்பப்போ ஒரு சில வேர்ட்ஸும் வரும். திடீர்னு ஒரு ஸ்லைட் மாரி போடுவாங்க. "த பெர்ஃபெக்ட் ரிசல்ட் கவுண்ட் நாட் எ பெர்ஃபெக்ட் ப்ராசஸ். பிரேக் த ரூல்ஸ் ஃபைட் த லாவ்" அப்படின்னு போட்டு அடுத்த சீன் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஒரு சில ரூலெல்லாம் பிரேக் பண்ணுவாரு அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர். இந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னா வரும். கண்டிப்பா இந்த
படத்த பாருங்க. அ இ இது ஒரு தரமான மூவி. இன்னொரு படத்துல இல்லைன்னா ஒரு புத்தகத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.